ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப தேவைப்படுற பேசிக்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சப்ஜெக்ட் அப்புறம் ஆக்ஷன். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறவங்க, அது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருள் திங்ஸாகவும் இருக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன், ஒரு செயலை செய்பவர். ஹிந்தியில் சப்ஜெக்ட் அப்படின்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் முக்கியமாக 8 மெயின் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா மைம், ஹம், தும், ஆப், யஹ், வஹ், ஏ, வே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைம். மைன் அப்படின்னா ஐ, நான். அடுத்தது ஹம். ஹம் அப்படின்னா நாங்கள், அதாவது வி. அடுத்தது தும். தும் அப்படின்னா இங்கிலீஷில் யூ, அதாவது நம்ம வயசு இல்லைன்னா நம்ம வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம நீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீ அப்படின்ற வர இடத்துல தும் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஆப். ஆப்னா இங்கிலீஷில் அதுக்கும் யூ தான், ஆனால் தமிழில் நீங்கள் இல்லைன்னா தாங்கள், நம்ம மரியாதையாக சொல்கிறது. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் மைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹம் யூஸ் பண்ணால் ஹைன் அப்படின்னு முடிக்கணும். அடுத்தது தும் யூஸ் பண்ணோம்னா ஹோன் முடிக்கணும். அடுத்தது ஆப். ஆப் யூஸ் பண்ணோம்னாலும் ஹைன்னு தான் முடிக்கணும். யஹ் அப்படின்னா ஹீ, ஷீ, திஸ், அதாவது இவன், இவள், இது. அடுத்தது வஹ். வஹ் அப்படின்னா ஹீ, ஷீ, தட், அவன், அவள், அது. ஏ. ஏ அப்படின்னா தே, தீஸ், அதாவது இவர்கள், இவைகள். அடுத்தது வே அப்படின்னா அவர்கள், அவைகள், அதாவது தே, தோஸ். இப்போ இதில் யஹ், வஹ்னு ஒரு சென்டென்ஸில் ஆரம்பித்தோம்னா அதை ஹைன்னு முடிக்கணும். ஏ, வே யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தோம்னா அதை ஹைன்னு முடிக்கணும். இப்போ இந்த 8 ப்ரொனவுன்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மைன் அச்சா ஹூ, ஐ எம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன். மைன் அப்படின்னா நான், அச்சானா நன்றாக, ஹூ அப்படின்னா இருக்கிறேன். இதில் நோட் பண்ணிங்கன்னா மைம்னு ஆரம்பிச்சிருக்க சென்டென்ஸ் ஹூன்னு முடிச்சிருக்கு. தும் அச்சே ஹூ, யூ ஆர் ஃபைன், நீ நன்றாக இருக்கிறாய். தும்னா நீ, அச்சேனா நன்றாக, ஹோனா இருக்கிறாய். இதில் தும்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஹோன்னு முடிஞ்சிருக்கு. வஹ் அச்சா ஹை, ஹீ இஸ் ஃபைன், அவன் நன்றாக இருக்கிறான். வஹ் அப்படின்னா அவன், அச்சானா நன்றாக, இருக்கிறான் ஹை. இங்கே வஹ்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஹைன்னு முடியுது. யஹ் அச்சி ஹை, ஷீ இஸ் ஃபைன், இவள் நன்றாக இருக்கிறாள். யஹ்னா இவள், அச்சினா நன்றாக, ஹைனா இருக்கிறாள். இங்கே யஹ் ஆரம்பிச்சிருக்கு, ஹைன்னு முடிஞ்சிருக்கு. இங்கே அச்சாக்கு பதிலாக அச்சின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா ஷீ பெண்பால் அப்படிங்கிறதால நம்ம அச்சின்னு போடுறோம். ஏ ஆர் வே அச்சே ஹை, தே ஆர் குட், அவர்கள் அல்லது இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இங்கே ஏ, வே ரெண்டுமே ஆரம்பித்தோம்னா ஹைன்னு தான் முடிக்கும். ஆப் அச்சே ஹை, யூ ஆர் ஃபைன், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். ஆப்னு ஆரம்பித்து ஹைன்னு முடியுது. ஹம் அச்சே ஹை, வி ஆர் ஃபைன், நாங்கள் நன்றாக இருக்கிறோம். ஹம்னா நாங்கள், அச்சே இருக்கிறோம், ஹைன். ஸோ ஹம்னு ஆரம்பிக்கிறது ஹைன்னு முடியுது. திரும்ப இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணலாம். ஹிந்தியில் மெயினாக 8 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. மைம் நான், தும் நீ, யஹ் வஹ் அவன், அவள், அது, ஆப் நீங்கள், ஏ, வே அவர்கள், இவர்கள், அவைகள், ஹம் வி. ஸோ இதில் மைம்னு ஆரம்பித்தா அந்த சென்டென்ஸ் ஹூன் முடியணும், தும்னு ஆரம்பித்தா ஹோன் முடியணும், யஹ்லேயோ வஹ்லேயோ ஸ்டார்ட் ஆனால் ஹைன்னு முடியணும். ஆப், ஏ, வே, ஹம் இந்த 4த்துக்குமே ஹைன்னு முடியணும். இதில் தும், மைம், யஹ் வஹ் இது 4 சிங்குலர், ஆப், ஏ, வே, ஹம் இது 4 ப்ளூரல் ப்ரொனவுன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட அடுத்த ஸ்டேஜ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பாய்.